வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் 3வது பாடம் இயற்கணிதம். இந்த இயற்கணிதம் பாடத்தில் நிலை 1 அனைவருக்கும் வருவது மிக முக்கியமான கணக்குகள். அதில் ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். இப்போ அணி ஏ என்ற அணி கொடுத்துருக்காங்க. √7 -3 -√5 2 √3 -5 அணி முடிச்சிட்டாங்க. இதனுடைய வரிசை பார்த்திங்கன்னா 3/2, 3 நிறைகளுக்கு 2 நிரலுக்கு. இப்போ இதனுடைய வரிசை 3/2. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? -ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை காண்க. ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய இடம் இது. அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ கொடுத்துருக்காங்க, இந்த நிறை நிரல் மாற்று அணி அப்படின்ன உடனே ஏவுக்கு கண்டுபிடிச்சிருவோம். இந்த முன்னாடி இருக்கிற இந்த சின்ன மைனஸை மறந்துடுவோம். அவங்க எதுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? -ஏயின் நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? -ஏ கண்டுபிடிக்கணும். -ஏ என்ன செய்யாது? -ஏவுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே ஏவில் என்ன இருக்கோ அதனுடைய குறியை மாற்றிட்டா -ஏ. ப்ளஸ் வந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே √7 இருக்குது, அப்போ -√7. இங்கே -3 இருக்குது, அப்போ +3. இங்கே -√5 இருக்குது, அப்போ +√5. இங்கே 2 வந்தால் -2. இங்கே √3, அப்போ -√3. இங்கே -5, அப்போ +5. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? -ஏ கண்டுபிடிச்சிட்டோம். -ஏயின் நிறை நிரல் மாற்றணியை காண்கன்னா முதல்ல -ஏவை கண்டுபிடிக்கணும். இந்த வேலையை செஞ்சால் இதுக்கு ஒரு மார்க். ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸு, மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ஸு, மாற்றி போட்டால் ஒரு மார்க் வந்துடுச்சு. அடுத்த ஸ்டெப்பு அதனுடைய நிறை நிரல் மாற்றணின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதனுடைய வரிசை எவ்வளவு பாருங்கள். இப்படி கிடைமட்டமாக 3, செங்குத்தாக 2. அப்போ இதனுடைய வரிசை என்னென்னா 3/2 வரிசையில் இது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இதனுடைய நிறை நிரல் மாற்றணின்னா -ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், மாற்றணி கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே நிறையாக இருக்கக்கூடியதை நிரலாக எழுதணும், அவ்வளோதான். இப்படி கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுதணும். -√7 3 கிடைமட்டமாக இருந்தால் செங்குத்தாக எழுதணும். அடுத்து பாருங்கள், இது கிடைமட்டமாக இருக்கா, அப்போ அதை செங்குத்தாக எழுதணும். இது கிடைமட்டமாக இருக்கா, அதை செங்குத்தாக எழுத வேண்டியது தான். அப்போ என்ன ஆகும்? இந்த -ஏவினுடைய டிரான்ஸ்போஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய வரிசை இதை பாருங்க, இதனுடைய ரோ 2 ரோ, காலம் பார்த்திங்கன்னா 3 காலம். இது 3/2 மேட்ரிக்ஸ், இது 2/3 மேட்ரிக்ஸ் ஆகிடும். எழுதுறது இப்படி கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுதிட வேண்டியது தான். அதுதான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிற முறை. அடுத்த கணக்கு ஏ = 5, 2, 2 √-17 0.7 5/2 8, 3, 1 எனில் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ என்பதை சரிபார்க்கவும். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ்னால் நிறை நிரல் மாற்று அணி. இந்த நிறைகளையெல்லாம் நிரல்களாக மாற்றி எழுதணும், அவ்வளோதான். அதுதான் நிறை நிரல் மாற்று அணி. நிறையை நிரலாக மாற்றி எழுதணும். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு மறுபடியும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அது ஏவுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சரிபார்க்கணும். பார்க்கலாம். முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன செய்யணும்? இங்கே கிடைமட்டமாக இருக்கக்கூடியதை செங்குத்தாக எழுதணும், அவ்வளோதான். 5, 2, 2. அடுத்தது இங்கே ரெண்டாவதுல கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுதணும். -√17 0.7 5/2. அடுத்தது இங்கே கிடைமட்டமாக இருக்கிறத செங்குத்தாக எழுதணும். 8, 3, 1. அவ்வளோதான். பாருங்கள், என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ அணி இது. ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏவில் நிறையாக இருக்கக்கூடியதை நிரலாக மாற்றி எழுதிட்டால் அதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். இதுக்கு ஒரு மார்க். அடுத்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிங்களே ஏ டிரான்ஸ்போஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடின்றாங்க. தட் இஸ்
A transpose the whole transpose. அப்போ என்ன செய்யணும், இங்கே கிடைமட்டமாக இருக்கிறத நிறையா இருக்கிறத செங்குத்தாக நிரலாக எழுதணும். இதை பாருங்கள், இது முதல்ல கிடைமட்டமாக இருக்கா, இதை செங்குத்தாக எழுதணும்னா 5 மைனஸ் ரூட் 17 8. அடுத்தது ரெண்டாவது இது 2 0.7 3. அடுத்தது இது 2 5/2 1. எழுதி முடிச்சாச்சு. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சது. சரி, கொடுத்த ஏ அணியை பாருங்கள், 5 2 2. இங்கே என்ன இருக்குது, 5 2 2 மைனஸ் ரூட் 17 0.7 5/2 மைனஸ் ரூட் 17 0.7 5/2 8 3 1 8 3 1. இதுவும் சமமாக இருக்கா? அப்போ இதை என்ன எழுதிடலாம், ஏ அப்படின்னு எழுதிடலாம். அதை தானே சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் மாற்றணிக்கு மாற்றணி கண்டுபிடிச்சா கொடுத்த அணியே வந்துடும். சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதுனா கணக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மிக எளிமையான கணக்கு. இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கணக்கு, ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க, 0 4 9 8 3 7. பி ஒரு அணி இருக்குது, 7 3 8 1 4 9. இதனுடைய வரிசை இப்படி கிடைமட்டமாக 3 செங்குத்தா 2 மன்னிக்கணும், கிடைமட்டமாக 2 செங்குத்தா 3. 2 நிறை 3 நிவல் 2/3. பி மேட்ரிக்ஸும் 2/3. வரிசை சமமாக இருந்தால் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இப்போ இங்கே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 3A மைனஸ் 9B. இந்த ஏன்ற அணியை 3ஆல் பெருக்கணும், பின்ற அணியை 9ஆல் பெருக்கணும், அப்புறம் அதை ரெண்டையும் கழிக்கணும், அவ்வளோதான். அப்போ 3A மைனஸ் 9B ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த ஏ அணி எழுதிக்கலாம், 0 4 9 8 3 7 மைனஸ் 9 இன்ட்டு பி அணி எழுதிக்கலாம், 7 3 8 1 4 9. இப்போ இந்த வெளியில் இருக்கிற 3 கொண்டு போய் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் பெருக்கணும். ஏன்னா இது பொதுவாக வெளியில் இருக்குது, ஒவ்வொன்றோடையும் பெருக்கலாம். 3 0 0 3 12 3 27 3 24 3 9 21 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 9 கொண்டு போய் உள்ளே எல்லாத்தையும் பெருக்கிறேன். 9 மட்டும் மைனஸை இங்கே வச்சுக்கிட்டேன், 9 மட்டும்தான் உள்ளே கொண்டு போகிறேன். 9 63 9 27 9 72 9 9 36 9 81. இதில் இதை கழிக்கணும்னா ஒத்த உறுப்புகளை கழிக்க வேண்டியது தான். இங்கே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம்னா இங்கே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் நடுவில் கழிக்கணும். ஸோ 0 மைனஸ் 63. அடுத்தது 12ஓட இதை கழிக்கணும், 12 மைனஸ் 27. அப்புறம் 27 மைனஸ் 72 24 மைனஸ் 9 9. இங்கே பாருங்கள், ரெண்டாவது உறுப்புனா இங்கே ரெண்டாவது உறுப்பு கீழே 9 மைனஸ் 36 21 மைனஸ் 81. தட் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 63 மைனஸ் 63. ஒரு ப்ளஸ்ஸு மைனஸை விட்டுட்ட கணக்கு முழுக்க தப்பாக போயிடும், கவனமாக போடணும். அடுத்தது 12 மைனஸ் 27. கையில் 12 ரூபா, அதுக்கு 27 ரூபா கடன் கொடுத்துட்டா இன்னும் 15 ரூபா கடன் இருக்கும். 27 மைனஸ் 72. உங்களுக்கு முடியலைன்னா சைடில் போட்டு கழிச்சே போட்டுக்கலாம், மைனஸ் 45. 24 மைனஸ் 9. கையில் 24 9 ரூபா கடன் கொடுத்துட்டா 15 ரூபா நிற்கும். 9 மைனஸ் 36 மைனஸ் 27. 21 மைனஸ் 81 மைனஸ் 60. அப்போ 3A மைனஸ் 9B இதனுடைய மதிப்பு இந்த அணி, அவ்வளவுதான். அடுத்த கணக்கு, சுருக்குக 4x² y
பை 2z² பெருக்கல் 6xz³ பை 20y⁴. சுருக்கலாம். முதல்ல கணக்கு எழுதிக்கலாம். 4x² பை 2z² பெருக்கல் 6xz³ பை 20y⁴. தட் இஸ் ஈக்குவல் டு பல்லுறுப்புக்கோவை. இங்கே இந்த விகிதமுறு கோவை இது ரெண்டும் பெருக்கிட்டு இருக்கு. அப்போ பெருக்கல்னா ஒன்றும் இல்லை, பகுதியெல்லாம் ஒன்றா பெருக்கிக்கலாம், தொகுதியெல்லாம் ஒன்றா பெருக்கிக்கலாம், அவ்வளோதான். அப்போ இதை பாருங்கள், மேலே இதையும் சேர்த்து ஒன்றாவே பெருக்கிக்கலாம். நம்ம வசதிக்காக முதல்ல எண்களை எல்லாம் எடுத்துக்கிறேன். 4 பெருக்கல் 6 பெருக்கல், அடுத்து இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ x² பெருக்கல் எக்ஸு, அப்புறம் இதில் ஒய் இருக்குது, ஸோ ஒய்யு, அப்புறம் இதில் z³ இருக்குது, z³ மேலெல்லாம் எழுதியாச்சு. கீழே நம்பர்லாம் 2 பெருக்கல் 20 பெருக்கல் எக்ஸ் இருக்கா, இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, விட்டுருங்க. ஒய் இருக்கா, இதை பாருங்கள் இங்கே இருக்குது. அப்போ y⁴ பெருக்கல் இசட்டில் பார்த்திங்கன்னா z² எழுதியாச்சு. இப்போ மேலே கீழே நம்ம எதையெல்லாம் அடிக்க முடியுமோ அதையெல்லாம் அடிக்க வேண்டியது தான். தட் இஸ் ஈக்குவல் டு 4 பெருக்கல் 6 பெருக்கல் இங்கே பார்த்திங்கன்னா x², இங்கே ஒரு எக்ஸு, அப்போ ஒட்டு மொத்தமாக x³ பெருக்கல் ஒய் பெருக்கல் z³ பை 2 பெருக்கல் 20 பெருக்கல் y⁴ இன்ட்டு z². இந்த 4க்கு இதை அடித்தா 5, இந்த 6க்கு இதை அடித்தோம்னா மேலே 3. சரி, அப்போ இப்போ நம்ம கணக்கு போடலாம். மேலே நமக்கு நம்பரில் 3 நிற்கிது. இங்கே பாருங்கள் x³ கீழே எதுவுமே இல்லை, அப்போ x³ வந்துடும். அடுத்தது இங்கே ஒய் இருக்குது, கீழே y⁴ இருக்குது. அப்போ இந்த ஒய் இங்கே கீழே வந்ததுன்னா 4 மைனஸ் 1, அப்போ கீழே வந்து 3 ஆயிரும், y⁴ ஆயிரும். ஸோ பை y⁴, மேலே z³ இருக்குது, இங்கே z² இருக்குது. அடுக்குக்குறி விதிகள் a⁴m பை a⁴n இஸ் ஈக்குவல் டு a⁴m-n. வகுக்கணும்னா அடுக்கு 2ஐயும் கழிக்கணும். 3ல் 2 கழிச்சா 1, அப்போ என்ன விடனா 3x³ பை இங்கே ஒரு 5 இருக்கே மறந்துட்டோமே, அதுதான் கவனமாக இருக்கணும். 5y³, 5ஐ விட்டுட்டோம், கணக்கு தப்பாக போயிடும், முழு மதிப்பெண்ணும் போயிடும். ஏன்னா இதெல்லாம் ஸ்டெப்புக்கெலாம் எதுவும் தனியாக மார்க் இல்லை, எல்லாமே சேர்ந்தது ஒரே ஸ்டெப்பு தான். முழுக்க ரைட்டுனா முழுக்க மார்க்கு, இல்லைன்னா அப்படியே 2 மார்க் போயிடும். இங்கே கீழே அடித்ததை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ கணக்கு போடும்போது நான் மறந்துட்டேன், அது நினைவில் வச்சுக்கணும். அடுத்த கணக்கு கூட்டுக x³ பை x மைனஸ் ஒய் கூட்டல் y³ பை y மைனஸ் எக்ஸ். இது வந்து பின்னத்தினுடைய கூட்டலை போல் விகிதமுறு கோவைகளை நம்ம கூட்ட போகிறோம். கூட்டணும்னா பகுதியை தான் போய் பார்க்கணும். கூட்டணும்னாலும் கழிக்கணும்னாலும் பகுதி ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே பகுதி என்ன இருக்குது, x மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. இங்கே பகுதி என்ன இருக்குது, ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே எக்ஸு ப்ளஸில் இருக்குது, ஒய் மைனஸில் இருக்குது. ஆனால் இங்கே ஒய் ப்ளஸில் இருக்குது, எக்ஸு மைனஸில் இருக்குது. அப்போ பகுதியை நம்ம என்ன செய்யணும், ஒரே மாதிரியாக மாற்றணும். அப்போ இந்த ப்ளஸ் ஒய்யை என்னன்னு எழுதலாம், மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய்ன்னு எழுதலாம். ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ன்னு ஆயிடும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய். அப்போ ஒரு மைனஸை நாம் வெளியில் எடுக்கலாம். பொதுவாக ஒரு மைனஸை வெளியில் எடுத்தோம்னா இதில் ஒரு மைனஸ் வந்துடும், மிச்சம் ஒரு மைனஸ் நிற்கும். இதில் இருக்கிறதே ஒரு மைனஸ் தான், அது வெளியில் வந்துச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ கொடுத்த கணக்கு x³ பை x மைனஸ் ஒய் கூட்டல் y³ பை y மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை நான் வந்து x³ பை x மைனஸ் ஒய், இந்த ப்ளஸுக்கு பதிலாக இது ரெண்டுத்தில் ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் y³ பை இந்த மைனஸை வெளியில் எடுத்ததுனால
இந்த மைனஸில் வந்து மைனஸ் இங்கே வந்துருச்சு. அப்போ இது எக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த ப்ளஸ் ஒய்யை தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய்னு சொல்கிறோம். அதில் ஒரு மைனஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு மைனஸ் ஒய் நிற்கும். இப்போ பாருங்கள், பகுதி எக்ஸ் மைனஸ் ஒய் கழித்தல், சிக்கலே இல்லை. பகுதி கழித்தல் வந்ததுன்னா நாம் பொதுவான பகுதி அப்படியே போட்டுக்கலாம். மேலே தொகுதி ரெண்டையும் கழித்து போடணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இங்கே ஏவுக்கு பதிலாக எக்ஸ் வந்திருக்கு, பிக்கு பதிலாக ஒய் வந்திருக்கு. போட வேண்டியது தான். போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். பாருங்கள், இதுக்கு இதை வச்சிடலாம். அப்போ ஆன்சர் என்ன நிற்கிதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க. அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் தேவையான அந்த எண்ணை. என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸு தான், எக்ஸ் என்போம். கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையே எக்ஸை கண்டுபிடிப்பதிலேயே கழிந்துவிடும். தேடி கண்டுபிடிச்சி ஒரு விடையை அடையும் போது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து கொலம்பஸ் அமெரிக்கா அல்லது வெஸ்ட் இண்டீஸ் அந்த புதிய தீவு கூட்டங்களை எல்லாம் போய் கண்டுபிடிக்கும்போது, அல்லது எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடிக்கும் போது அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு இணையாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் நமக்கும் இருக்கும். கணக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் எப்போவுமே வரும். அந்த ப்ராப்ளம்ஸும் வந்தால் பயந்து ஓடக்கூடாது. நீங்கள் அதை சால்வ் பண்ணணும், தீர்வு கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம்ஸ்னால் கணக்குக்கு ப்ராப்ளம்னு ஒரு பேர் உண்டு. அப்போ கணக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சரி உன்னால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குது. அது வாழ்க்கையிலையும் பயன்படும். இங்கே வரலாம், தேவையான அந்த எண்ணை எக்ஸ் என்போம். அப்போ அந்த எண் எக்ஸ்னா அதனுடைய தலைகீழி. தலைகீழி என்னன்னு சொல்லுவோம், தலைகீழினா 1/x. அவ்வளோதான். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணையும் அதனுடைய தலைகீழி வித்தியாசம். வித்தியாசம்னா கழித்தல்னு அர்த்தம். எக்ஸிலிருந்து -1/x சமம் 24/5. எக்ஸில் வந்து 1/xஐ கழிச்சா 24/5 வருது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இது பின்னத்தினுடைய கழித்தல். இங்கே பகுதி என்ன இருக்கிறதா அர்த்தம், பகுதி 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸு, இங்கே 1, மீசிமா கண்டுபிடிச்சா என்ன வரும், எக்ஸு தான் வரும். இங்கே 1ன்னு இருக்குது, அதை எக்ஸால் பெருக்கணும். மேலே இருக்கிற தொகுதியும் எக்ஸால் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு எக்ஸ் போட்டுக்கிட்டால் அப்போ 1க்கு 1ன்னு போட்டுக்கணும் சமம் 24/5. குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். 5 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சமம் 24 × எக்ஸ். இந்த 5 பெருக்கிட்டேன். 5x ஸ்கொயர் மைனஸ் I1 5 சமம் 24x. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 24x மைனஸ் 5 சமம் 0. இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இது வந்து ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸில் ஒரு இருபடி சமன்பாடு. பெருக்குனா என்ன வரணும், இந்த கடைசி ரெண்டையும் பெருக்கிற விட வரணும். 5ஐயும் மைனஸ் 5ஐயும் பெருக்குனா -25. அப்போ பெருக்குனா -25 வரணும். கூட்டும்போது -24 வரணும். கூட்டும்போது -24. 2 நம்பரை பெருக்கும்போது மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸாக இருக்கணும். அப்போ தான் பெருக்கும்போது மைனஸ் வரும். கூட்டும்போது மைனஸ் வருதுன்னா பெரிய நம்பர் வந்து மைனஸாக இருக்கணும், சின்ன நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும். எதை ரெண்டையும் பெருக்குனா 25 வரும், 1ஐயும் 25ஐயும் பெருக்குனா 25 வரும்.
அதில் எதுக்கு மைனஸ் போடணும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். இப்போ பாருங்கள், 1ஐயும் -25ஐயும் பெருக்கி பாருங்கள், -25 வந்துருச்சா? சரி, 1ஐயும் -25ஐயும் கூட்டி பாருங்கள். ₹1 கையில் இருக்குது, ₹25 கடை கொடுத்துட்டா ₹24 கடை, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த எண் வந்து 1, -25 காரணிப்படுத்த வேண்டியது தான். 5x² -x -25x -5 = 0. இது ரெண்டுத்தில் வந்து பொதுவாக எக்ஸை வெளியில் எடுக்கலாம். எடுத்தால் 5x - 1. இதில் வந்து -5 வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா மிச்சம் 5x - 1 = 0. இப்போ இது ரெண்டுத்தில் வந்து பொதுவாக இருக்கிறது 5x - 1, மிச்சம் இருக்கிறது x - 5 = 0. இது ரெண்டையும் பெருக்கும்போது 0 வந்தால் 5x - 1 = 0 அல்லது x - 5 = 0. அப்போ 5x -1 இந்த பக்கம் வந்தால் +1 அல்லது x = 5. அப்போ x இங்கே பார்த்திங்கன்னா இந்த 5 இங்கே வந்தால் வகுத்தலாக போகும், 1/5 அல்லது x = 5. எக்ஸுக்கு 2 விட உண்டு. எக்ஸு 5ன்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய தலைகீழி 1/5 ஆகும். அல்லது எக்ஸை 1/5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய தலைகீழி 1/1/5 5 ஆகும். ஸோ 2 விட உண்டு நமக்கு. தேர்ஃபோர் அந்த எண் x = 2 விட இருக்குது 1/5 அல்லது 5. ஆக இன்றைக்கு சொன்ன கணக்குகளை எல்லாம் நல்லா கவனமாக பார்த்து சரியாக போட்டு பயிற்சி எடுத்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.